2024 ஏப்ரல் 15 தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் சமுதாய கல்லூரி திருவாரூர் மற்றும் செவாலியர் டி தாமஸ் எலிசபெத் மகளிர் கல்லூரி தமிழ்துறை சென்னை இந்த இரண்டு கல்லூரிகளும் இணைந்து நடத்திய பன்னாட்டு கருத்தரங்கமானது CTTE மகளிர் கல்லூரியில நடந்திருக்கு. செப்பேடுகள் உணர்த்தும் தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படின்ற பண்பாட்டு கருத்தரங்குல செப்பேட்ல சைவ சமய வளர்ச்சியில கொங்கு வேட்டுவ அரசர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரைய டாக்டர் வாழி பரமேஸ்வரன் அவர்கள் வாசிச்சிருக்காரு. இந்த பன்னாட்டு கருத்தரங்குல இக்கட்டுரையை வாசிச்சு கொங்கு நாடு வேட்டுவ அரசர்களின் புகழ முதலா உலக அளவுல பன்னாட்டு கருத்தரங்குல பதிவு செய்து நம் வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்த இந்த தகவலை பத்தி இதோ இப்பதிவுல பார்க்கலாம். செப்பேடு அப்படின்றது பழங்காலத்துல மன்னர்களுடைய கோவில் தானங்கள், வம்சாவழி, போர்க்குறிப்புகள், மரபு வழி கதைகள் இம்மாதிரியான நிகழ்வுகளை பதிந்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு உலோகத் தகடு தான் செப்பேடு. இத தற்காலத்துல பழங்காலத்தை பத்தி அறியிற தொல்லியல் சான்றுகளாகவும் இருந்து வருது. செப்பேடுகள் மூலமா ஒரு சமூகத்தின் வரலாற்றையும் பண்பாட்டையும் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது பண்டைய கால பண்பாடு, கலை, சமுதாயம், சமயம், பொருளாதாரம் இதை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்க செப்பேடுகள் உதவுது. செப்பேடுகளை காணப்படுற செய்திகளானது ரொம்பவும் கவித்துவம் வாய்ந்ததா அமையும். அதாவது ஒரு விஷயத்தை பத்தி ரொம்பவும் கவிநயமா குறிப்பிட்டு சொல்லப்படுது. வேட்டுவருக்குரிய செப்பேடுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அல்லால இளையன் செப்பேடு, குறிப்பு நாட்டு பட்டயம், சோழர்களுடைய பூர்வ பட்டயம், கபிலர் மலை செப்பேடு, ஊசிப்பாளையம் செப்பேடு, கங்க மன்னன் சிவமாறன் செப்பேடு, கோசனம் செப்பேடு, சந்திரசேகரன் அவர்களின் செப்பேடு, நல்லூர் பட்டயம் இது அத்தனையுமே வேட்டுவ அரசர்களை பற்றி குறிப்பிடுற செப்பேடுகள். குறிப்பாக இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள ஐயா அனந்தபுரம் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் கோவிந்தராஜ் அவர்கள் என்னை இந்த கருத்தரங்களில் படிக்க அழைத்தமைக்கும் வள்ளி மேடம் அவர்களுக்கும் ரவிசார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது தலைப்பு செப்பேட்டில் சைவ சமய வளர்ச்சியில் கொங்கு வேட்டுவ அரசர்களின் பங்களிப்பு அப்படிங்கிற தலைப்பை நான் எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா 5 வகையான செப்பேடு நான் ஆராய்ச்சி செஞ்சேன். அதுல அல்லால இளையன் பட்டயம், சோழ பூர்வ பட்டயம், குறிப்பு நாட்டு பட்டயம், கபிலர் மலை செப்பேடு, ஊசிப்பாளையம் செப்பேடு போன்ற 5 செப்பேடுகளை நான் ஆராய்ந்து அதற்கு பின் இந்த கட்டுரையை எழுதியுள்ளேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழர் மறவர் குடி. அத்தகைய மறவர் குடியில் போர்க்குடியாக வேட்டுவர் குடியானது அரசு உருவாக்கத்திற்கு காரணமான ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல், எயில் காத்தல் போன்ற வீர செயல்களை தொல்காப்பியம் கூற்றுப்படி வீரமும் தீரமுடன் செயல்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் உயிர் நீத்தோர்க்கு அவர்களின் புகழை நிலைபெறச் செய்ய நடுவல் நட்டு வழிபடத் தொடங்கினர். இந்த வீர மறவர்களின் வீர செயலை போன்றவே இந்த வழிபாடு தொடங்கியது. இதன் வளர்ச்சியாக ஐயனார், கருப்பனார், முனுசாமி போன்ற காவல் தெய்வங்கள் வளர்ச்சி அடைந்தது. இந்த வளர்ச்சி போர் தெய்வமான கொற்றை தெய்வத்தையும் இணைத்து குலதெய்வ வழிபாடாக கொங்கு மண்ணில் வேட்டுவர்கள் வழிபட்டு வந்தனர். மேலும் மக்களிடையே நாகரிக வளர்ச்சி மற்றும் சிறுகுடி தலைவர்களின் வளர்ச்சி வேலூர் சிற்றரசர்களாகவும் அரசர்களாகவும் வேந்தர்கள் என்றும் மருவிய அரசு முறையில் வேந்தர்களின் இஷ்ட தெய்வமான சிவன், பார்வதி, குமரன், கணபதி மற்றும் பரிவார தெய்வங்களின் மக்களிடையே பிரசித்தி பெற்றது. தமிழ்நாடு 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டது. அதில் சேர, சோழ, பாண்டிய, தொண்டை மற்றும் கொங்கு மண்டலங்கள் என மன்னர்கள் ஆட்சி செய்யப்பட்டது. சேர, சோழ, பாண்டிய மற்றும் பல்லவர்கள் பெருவேந்தர்களாக உருவான நிலையில் கொங்கு மண்டலத்தில் வேட்டுவ அரசர்கள் ஆட்சி செய்து பல்வேறு கல்வெட்டு, செப்பேடு, ஓலைச்சுவடி போன்ற கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் மூலம் நாம் உறுதி செய்யப்படுகிறது. மேலும் சங்க இலக்கியங்களில் பூர்வக்குடியான வேட்டுவர்கள் பற்றிய எண்ணற்ற தரவுகள் கொண்டுள்ளது. இதில் கடையல் வள்ளல்களில் சிறந்தவரான வல்வில் ஓடி, அதியமான், கடிய நெடு வேட்டுவன், கோபுர நல்லி, விச்சிக்கோ போன்ற சங்ககால வேட்டுவ அரசர்கள் அவர்கள் மேலும் திருப்பாண்டி கொடுமுடி, பெஞ்சமன், அல்லால இளையநாயகன், பல்லவரையன், அப்பிச்சிமார் காவியத்தின் தலைவனான ராஜேந்திர மாரையன் என்கின்ற அப்பிச்சிமார் ஐயன், போத்திராஜன் போன்றவர்கள் கொங்கு மண்டலத்தில் ஆட்சி செய்து வேட்டுவ அரசர்கள் ஆவார்கள். இவர்கள் அனைவரும் சிவபக்தர்கள் ஆவார்கள். இவர்களின் கல்வெட்டு, செப்பேடு, ஓலைச்சுவடி போன்ற எண்ணற்ற தரவுகள் உள்ளன. இதில் கொங்கு வேட்டுவ அரசர்கள் சைவ சமய வளர்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட முயற்சி செப்பேடு வழியாக இங்கு நாம் ஆராய்ச்சியின் மூலம் விளக்கி உள்ளோம். வேட்டுவ அரசர்கள் 440 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்படுத்திய
சிவராத்திரி வழிபாடு முறையானது இன்றும் சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இது நமது முன்னோர்களின் பக்தி மார்க்கத்தையும் அவர்களின் அறிவுத்திறத்தையும் போற்றும் வண்ணம் உள்ளது. சிவராத்திரி கண்ட பெரியோர்கள் என்ற அல்லால இளையன் செப்பேட்டில் குறிக்கப்பட்டுள்ளது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் 440 ஆண்டுகளுக்கு பின்பும் இந்த வருடம் வேட்டு இன மக்கள் தங்களின் குலதெய்வ வழிபாடான முப்பாட்டு கருப்பணசாமி அரச்சலூரிலும், நாராயணன் கோயில் தோட்டானியிலும், தவசி மாரியம்மன் கோயில் காளிப்பட்டியிலும், இன்னும் பல ஊர்களிலும் தங்களது குலதெய்வ வழிபாட்டுடன் சிவராத்திரியை மிகவும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இதை பார்க்கும் பொழுது 440 ஆண்டுகளுக்கு பின்பும் தங்களது குலதெய்வ வழிபாட்டுடன் சிவனை போற்றி சிவராத்திரியை மிக சிறப்பாக கொண்டாடி வரும் வேட்டுவ மக்களை அல்லால இளையன் செப்பேட்டில் கூறியபடி சிவராத்திரி கண்ட பெரியோர்கள் என்று சிறப்பிப்பது போற்றத்தக்கதாகும். இப்பன்னாட்டு கருத்தரங்குல கட்டுரையை வாசிச்சு கொங்கு நாடு வேட்டுவ அரசர்களுடைய புகழ முதலா உலக அளவுல பன்னாட்டு கருத்தரங்குல பதிவு செஞ்சு பெருமை சேர்த்தது வேட்டுவர்களுடைய மணிமகுடத்துல இன்னும் ஒரு வைரம் பதிச்சதுக்கு சமம்னு தான் சொல்லணும். செப்பேடுகள் உணர்த்தும் தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிற இந்த நூல் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் மூலமா எல்லா நூலகங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருங்காலத்துல செப்பேடுகளை ஆய்வு செய்யற மாணவர்களுக்கு உதவும் வகையிலையும் இப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மேலும் 83க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை ஆய்வு செய்த முதல் நூல் அப்படிங்கிற பெருமையும் இந்நூலுக்கு இருக்குங்க. கல்வெட்டு, ஓலை சுவடி போன்ற ஆய்வு நூல்கள் எண்ணற்ற இருந்தாலும் முதல்ல செப்பேடுகளை பத்தி வெளியிடப்பட்ட இந்த முதல் நூல்ல வேட்டுவ அரசர்களுடைய சைவ சமய வளர்ச்சி பணியை பதிவிட்டது இந்நூலுக்கும் நம் வேட்டுவ சமுதாயத்துக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமைன்னு தான் சொல்லணும்.